தமிழ் அறிஞர்கள் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் 1888 முதல் 1972 வரை. இயற்பெயர் ராமலிங்க பிள்ளை, தந்தையார் வேங்கட ராமபிள்ளை, தாயார் அம்மணியம்மாள். பிறந்த இடம் மோகனூர், சேலம் மாவட்டம், தற்போதைய நாமக்கல் மாவட்டம். செயலால் காந்தியடிகளையும் பாட்டால் பாரதியும் குருவாக ஏற்றுக்கொண்டவர். பாலகங்கார திலகரின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்டு மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அறப்போராட்டத்திற்கு மட்டுமே விடுதலை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர். 3 மாதம் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக சிறு வயது முதலே பதுலா பிவி என்ற முஸ்லிம் தாயால் வளர்க்கப்பட்டவர். சிறந்த ஓவியர். முதலில் வரைந்த படம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவரின் பாடலை தொகுத்து வெளியிட்டவர் தணிகை உலகநாதன். ஆரம்ப கல்வி நம்மாழ்வார் பள்ளி, நாமக்கல். உயர்நிலைப்பள்ளி கோவை மெட்ரிகுலேஷன் பள்ளி. கல்லூரி கல்வி பிஷப் ஹீபர் கல்லூரி, திருச்சி. சிறப்பு பெயர்கள்: நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், காங்கிரஸ் புலவர் என்ற பெயர்கள் கொடுத்தவர் விஜயராகவ ஆச்சாரியார். படைப்புகள்: கவிதை, தேசபக்தி பாடல்கள், பிரார்த்தனை, தமிழன் இதயம், காந்தி அஞ்சலி, சங்கொலி, கவிதாஞ்சலி, மலர்ந்த பூக்கள், தமிழ் மனம், தமிழ் தேன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், அவனும் அவளும். படைப்புகள்: உரைநடை கட்டுரைகள், தமிழ் மொழியும் தமிழ் அரசும், இசைத்தமிழ், கவிஞன் குரல், ஆரியராவது திராவிடராவது, பார்ப்பன சூழ்ச்சியா, திருக்குறள் உரை, கம்பன் கவிதை, இன்பக் குவியல். படைப்புகள்: மலைக்கல்லன், தாமரைக்கன்னி, கற்பகவல்லி, மரகதவல்லி, காதல் திருமணம், மாமன் மகள், நடத்திய இதழ், லோகமித்திரன். முதலில் அரசவை கவிஞராக ஆகஸ்ட் 15, 1949 தமிழக அரசு அவரை அரசவை கவிஞராக நியமித்து சிறப்பித்தது. இவரை பற்றி ராஜாஜி: திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்றார். ராஜாஜி அவர்கள்: பாரதி இல்லை என்ற இயக்கத்தை நீக்கிவிட்டீர்கள். பாரதி இவரை பற்றி: பலே பாண்டியா, நீர் ஒரு புலவர், ஐயமில்லை. நாட்டு கும்மி என்ற தலைப்பில் 100 தேசிய பக்திய பாடல்களை எழுதி விஜயராகவ ஆச்சாரியார் முன்பாடி புலவர் என்ற பட்டத்தை பெற்றார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலடா என்ற வீரநடைக்கு நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக மாற்றப்பட்டு இதில் நூலகம் செயல்பட்டு வருகிறது. சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக 10 மாடி கட்டிடத்திற்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக 1956, 62 இருமுறை நியமனம் பெற்றவர். சேலம் அருங்காட்சியகத்தில் இவருடைய உடைமைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பத்ம பூஷன் விருது பெற்றவர். இவருடைய மேற்கோள்கள்: கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்திய நாடு என்னுடைய நாடு, இன்று தினம் தினம் நீ அதை பாடு. பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். மறைந்த ஆண்டு 1972 ஆண்டு ஆகஸ்ட் 24, 83 வயதில்.